நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க நெபுலைசேஷன் நம்ம எழுத போனாவே ரொம்ப பவர் அதிகமான மருந்து கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. சரிங்க, உதாரணத்துக்கு இப்போ காமனா நாங்கள் குழந்தைங்களுக்கு லீவோசால்புட்டமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொடுப்போம். இருமல், வீசிங் அதுக்கெல்லாம். அது வந்து நார்மலா 5 மில்லி சிறப்புல 1 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கும். இந்த மாதிரி சால்புட்டமால் தேவையில்லாம நம்ம மருந்தா உட்கொள்ளும் போது அதிக டோசேஜ் எடுத்துக்கிட்டா கை நடுக்கும் அந்த மாதிரி கூட பிரச்சனைகள் வரலாம். இதை தவிர்க்கிறதுக்கு கம்மியான டோஸ்ல கொடுக்கறதுக்கு தான் இந்த நெபுலைசேஷன். நெபுலைசேஷன் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே 1 மில்லிகிராமுக்கு பதிலாக நெபுலைசர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 0.6 மில்லிகிராம் அல்லது ஈவன் 0.3 மில்லிகிராம் இந்த அளவுக்கு தான் அதுல டோசேஜ் இருக்கும். எனவே நம்ம நார்மலா மருந்தா நம்ம வாய் வழியா உட்கொள்றதை விட நெபுலைசேஷன்ல பாதி டோஸ்ல அதோட எஃபெக்ட் அச்சீவ் பண்ண முடியும். பெரியவங்களுக்கு 2 mg சால்புட்டமால் கொடுக்குறோம்னா வெறும் 1.25 mg தான் நெபுலைசேஷன் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாதிக்கு பாதி நம்ம டோஸ் ஆக்சுவலி குறைக்கிறோம். அப்புறம் உடம்புல வேற எந்த உறுப்புகளுக்கும் அந்த மருந்து போறதில்ல, ஹார்ட்டுக்கோ லிவருக்கோ கிட்னிக்கோ போறதில்ல. ஸோ மெயினா இது டோஸ் அதிகமோ இல்ல ஹை பவர் மருந்தோ கிடையாது. இதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.